அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக வந்து மைக்கு வந்து ஆர்டர் பண்ணாமல் வச்சுருந்தோம். இப்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இப்போ வந்து மைக்கு வந்து ஆர்டர் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். பார்க்கலாமா? நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க. இந்த மைக்கு, இந்த காலி டப்பா ஒன்று பாருங்க. அதுக்கான பில்லு கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றுமே இல்லை, பிரிண்ட்டு பாருங்க. பில்லு பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் அந்த பில்லு. பேக் இன்னும் பிரிக்காமல் இருக்குது. இப்போ பிரிக்கலாமா? கார்கனோஸ் J13 ஒயர்லெஸ் மைக். இது ஆல்ரெடி ஒரு மைக்கு வந்து நான் வந்து டிஜிடெக்கில் வச்சுருக்கேன். இது ஒரு மைக் இருக்குது. ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. வாரண்டி கார்டு ஓகே. வாரண்டி கார்டு 30 days தானே, 30 நாள் தான் வாரண்டி கார்டு. மைக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள். இது வந்து சார்ஜர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று பாருங்க, 2 டைப்பு, 2 யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க. அட் அ டைமில் இது பண்ணிக்கலாம். 2 சி டைப்பு, ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மைக். இது மைக்கு டப்பா பாருங்க. 2 மைக்கு கொடுத்தாங்க. 2 மைக்கு, ஒரு ரிசீவர் இருக்குது. டைப் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸு ஒர்க் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்க ஓகே, ஒர்த்து. ஃபினிஷிங்கும் வந்து ஒரு நார்மல், ஏதோ காப்பி அடித்த மாரி இருக்குது கொடுத்துருக்காங்க. சார்ஜர் நம்ம இதிலே போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். சி டைப் தான் கொடுத்துருக்காங்க, அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணுன்னு வச்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பட்டன் இருக்குது. பட்டனை ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே லைட்டு அமைஞ்சு இருக்கும். நான் ஆல்ரெடி வேறு மைக்கு போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மைக்கு போட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நான் எப்படி இருக்குது, சவுண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த மைக்கு வாங்கியிருக்கோம். இந்த மைக்கு இன்றைக்கி தான் வந்து வந்துச்சு. இப்போ ஆன் பண்ணி இந்த மைக்கில் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இந்த வாய்ஸ் வந்து இப்போ நார்மலாக ஆன் பண்ணிவிட்டு வாய்ஸு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதிலே ஒரு 3 ஸ்டெப்பு ஏதோ சொல்லியிருக்காங்க. மேலே இன்னொரு பட்டன் எதோ அழுத்தணுன்னா வாய்ஸ் வந்து இரைச்சல்லாம் இல்லாமல், நாய்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் கட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதேமாரி ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பட்டன் எதோ அழுத்தணுன்னா 3 டைமு. இது 2வது டைம் அழுத்தினேன், இப்போ 3வது டைமு. இப்போது வந்து வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் கேட்டுட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக் கொடுத்துருப்பாங்க. ஒரு மைக் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இப்போ வந்து 2வது மைக்கை வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இது ஒன்றும் ஆன் ஆகலை, லைட் எரியலையா? இது பாருங்கள், லைட் எரியுது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து 2வது மைக்கு வந்து ஆன் பண்ணுறேன். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, ப்ளூ கலரில், ரெட் கலரில் வந்துட்டு க்ரீன் கலரில் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். இதுவும் அதேமாரி தான். ஆன் பண்ணோன்னே சவுண்டு எப்படி இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு ஸ்டெப்பு வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் வால்யூம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் இரைச்சலாக, கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்கிற மாரி இருக்கும். இன்னும் நாய்ஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிடும். இப்போ இந்த மைக்கும் ஒர்க் ஆகுது, இந்த மைக்கும் ஒர்க் ஆகுது, இப்போ இந்த மைக்கும் ஒர்க் ஆகுது. அட் அ டைமில் பாருங்கள், 2 மைக்கில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ யாராவது நீங்கள் இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணணும், பேசணும், கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மைக்கில் கேள்வி கேட்டுட்டு இந்த மைக்கில் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஹலோ மை டெஸ்டிங், ஹலோ மை டெஸ்டிங். இப்போ மைக்கு வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கேமரா சும்மா வச்சுருக்கேன், ரொம்ப லாங்கில் வச்சு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஓகே. இப்போ கேட்குதுங்களா? இப்போ 2வது ஸ்டெப்பு மைக்கு. இப்போ பாருங்கள் வால்யூம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? இந்த மைக் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதை நான் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 2வது. இது வந்து 2 மைக் உள்ள இது. ஒரே ஒரு ரிசீவர் 2 மைக் இருக்கும். நான் இப்போ அந்த மைக்கை ஆன் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இப்போ வால்யூமு, சவுண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்குது. இங்கே வச்சு பேசினா எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோனு வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சு பண்ணியிருந்தனால அது நான் கேமராவில் பார்த்துட்ருக்கேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக் இருக்குது, ஏதோ இருக்குது பாருங்கள். இதை இன்னும் ஆன் பண்ணலை. இதை ஆன் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி தனியாக இது பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு ஆன் பண்ணியிருக்கேன், 2வது மைக்கு. இப்போ இந்த மைக்கு வந்து ஆன் பண்ணிவிட்டு இது எவ்வளோ நேரம் பவர் பேக்கப் இருக்குன்னு தெரியல. இப்போ தான் வந்திருக்கேன், இப்போ தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த மைக்கை வந்து வால்யூமு அந்த இரைச்சல் இல்லாமல் சவுண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை பேசிகிட்ருக்கோம். இதுவும் அதேமாரி தான், சேம் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது இந்த மைக்கு. முன்ன ஒரு மைக் யூஸ் பண்ணியிருந்தேன், அதோட மைக் இந்த மைக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இது எவ்வளோ நேரம் பேக்கப் வருது, இது நல்லா உழைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா மைக்கு இப்போ ஆன்லைனில் பார்க்குறப்போ நல்லா அந்த கிளாசிக்காக அந்த ஃபோட்டோ வச்சு நல்லா வச்சுருந்தாங்க. இப்போ நேரில் வந்தோடனே அன்ஃபினிஷிங் மாரி இருக்கிற மாரி மேட் ஃபினிஷிங் இது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது மைக்கு. சவுண்டெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. நல்ல கம்பெனி இது. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய யூடியூபர்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ ஆஃபரில் வந்துச்சு அமேசானில். அதனால் வந்து வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டு தான் இருந்தேன் இதை. உங்களுக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து இன்னொரு மறுபடியும் நல்லா தெளிவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்.